ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீண்ட இடைவேளைக்கு பிறகு மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை வந்து ரொம்ப காலமாக ரீஷூட்டாக பண்ணி ஒரு வழியாக இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் மார்வல் சைட்லேருந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறன்ற பேரில் அந்த சோனி தான் ஒரு சில கண்ட கருமங்களையெல்லாம் இறக்கிட்டோமா, அதெல்லாம் தேட்டரில் போய் பார்க்கவே இல்லை. அதுவும் இந்த மேடம் வெப்பெல்லாம் இருக்குது, அதை பற்றி இப்போ யோசிக்க வேணாம். சரி வாங்க, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஹல்கோட மாமனாரான தண்டர்போல்ட் ரோஸ் இருக்கார்ல, அவர் வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகிறாரு. ஸோ அவர் மேலே திடீர்னு ஒரு கொலை முயற்சி தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதல் நடத்துறது ஒரு சூப்பர் சோல்ஜர். நம்ம கேப்டன் அமெரிக்கா எப்படி ஒரு சூப்பர் சோல்ஜரோ அதே மாதிரி தான் அவரும். அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னா நீங்கள் ஃபால்கன் அண்ட் த வின்டர் சோல்ஜர் வெப் சீரிஸ் பார்த்துருக்கணும். இந்த தாக்குதலை அவராக முன் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி யாரோ ஒரு மர்ம நபர் இருக்காங்க அப்படின்றத நம்ம புது கேப்டன் அமெரிக்கா சந்தேகப்படுறாரு. ஸோ நம்ம சாம் வில்சனும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யார் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத ஆக்ஷன் அட்வென்ச்சர் கலந்துக்கட்டு சொல்லியதுக்கு படம் தான் இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. இந்த படம் கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்கா சிவில் வார், கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் இந்த ரெண்டு படத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் ஸ்டோரி லைனே இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது ஃபீல் ஆகும், ஓ அந்த கேரக்டர் பதில் இந்த கேரக்டரா அப்படின்ற மாதிரி தான் நிறைய கேரக்டர்களே இருந்துச்சு படம் முழுக்கவே. அவளே அந்த படத்தோட மெயின் வில்லனே சிவில் வார் படத்தோட வில்லன் மாதிரி தான் இருக்காரு. அதை யாரு அப்படின்னு சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட இன்வெஸ்டிகேஷன் மோடில் தான் போயிட்டு இருந்துச்சு. அங்கங்கே ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லாவே இருந்தது. அப்புறம் ரெட் ஹல்கை பொறுத்தவரை தேவையான அளவு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த கேரக்டரை இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அந்த கேரக்டரை ரொம்பவே பயங்கரமாக காட்டுவோம் அப்படின்னாலாம் செயல்படல. ஜஸ்ட்டு இந்த படத்தில் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த படத்தை பொறுத்தவரை சாம் வில்சன் கேரக்டருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காம இன்னும் ஒரு சில கேரக்டர்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த புது ஃபால்கனாக வர அந்த சாம் வில்சனோட அசிஸ்டன்ட் கேரக்டர் வந்து உண்மையிலே செம்மையாகவே இருந்துச்சு. அந்த கேரக்டரை அப்படியே தொங்கலில் விடாமல் அடுத்தடுத்து வர படங்களில் யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும். ஏற்கனவே ஜென்ரல் ரோஸ் கேரக்டரில் நடித்தவர் இறந்துட்டதுனால இந்த படத்தில் ஹாரிசன் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. உண்மையிலே அந்த கேரக்டருக்கு இவர் வந்து பக்காவே பொருந்து போகிறாரு. அதுவும் ரெட் ஹல்காக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கார். இந்த படத்தில் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்தடுத்து வர படங்களில் நல்லாவே காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்டோரி வைஸே இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி மார்வல் படங்களை பார்த்தவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அந்த காஸ்ட் லிஸ்ட்டை பார்த்தாவே, ஓ இவன் இருக்கானா, அவனா இவன் தான் வில்லனாக இருப்பான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ஈஸியாக கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஹா ஓஹோ அப்படின்ற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு டீசெண்டான வாட்ச் தான் இந்த படம். இப்போ அடித்து துவச்சிட்டு இதோட மொக்கையாக ஒரு படம் வரும்போது இது நான் பரவாயில்லன்னு சொல்கிறத விட இதையே பார்த்துட்டு போயிடலாம். அதுவும் சோனி எடுத்த ஒரு சில சாணிகளை விட இது ரொம்பவே பெட்டராகவே இருக்குது. விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜியை பற்றி சொல்லவே தேவையில்ல, அதெல்லாமே உண்மையிலே வெறித்தனமாகவே இருந்துச்சு. அதுவும் அந்த கேஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடுற சீன்கள்லாம் உண்மையிலே சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. ஓகே, சாம் வில்சன் கேரக்டரை கேப்டன் அமெரிக்காவா ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கேமில் அந்த சீல்டு கொடுத்தப்போ அது சரியாக படலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. அந்த கேரக்டருக்கே அதுதான் ஃபீல் ஆகிருக்கு அப்படின்றத ஃபால்கன் அண்ட் த வின்டர் சோல்ஜர்லேயும் காட்டியிருப்பாங்க. அப்புறம் அந்த சீல்டை பிடிங்கி வேற ஒரு கேரக்டர் அந்த யூஎஸ் ஏஜென்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இல்லை சாம் வில்சன் இருக்கிறதே பெட்டர் அப்படின்ற மாதிரி அந்த சீரீஸ் பார்க்கும்போதே ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை அந்த கேப்டன் அமெரிக்காவோட அந்த கேரக்டருக்கு இவர் பொருந்தி போகிறாரு அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவர் ஸ்டீவ் ரோஜர்ஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் சாம் வில்சன் கேரக்டராக இவர் பெட்டராகவே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கேரக்டருமே நல்லாவே இருக்குது. அதுவும் இவருக்கு வந்து இந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் எல்லாம் கிடையாது. இவரோட அந்த ஃபைட்டிங் டெக்னிக்கை வச்சு தான் இவர் சண்டை போட்டாகணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் அமெரிக்கா, ஃபால்கன், அப்புறம் அயன்மேன், இது மட்டும் இல்லாமல் பிளாக் பேந்தர், இப்படி எல்லா டெக்னாலஜியும் ஒன்றா சேர்த்து அந்த சண்டை போடுறத பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. ஸோ கேப்டன் அமெரிக்காவாக ஒத்துக்கலாம், பட் ஸ்டீவ் ரோஜர்ஸாக இல்லை, சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்காவாக கண்டிப்பாக இந்த கேரக்டரை ஏற்றுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம் 3D தான். தயவு செஞ்சு நார்மலாகவே எடுத்துருங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. 3Dயாகவும் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ண முடியல. இதில் கண்ணாடி கூட போராடுறதுமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக பார்த்தாவே பளிச்சுன்னு தெரியுது, இந்த கண்ணாடி போட்டால் ஓவர் டார்க்காக வேறு ஆயிடுது. நார்மலாக விட்டாவே நல்லாவே இருக்கும். ஒரு தேட்டர்களில் 3D ஒஸ்ட்டாக இல்லை, பெரும்பாலான தேட்டர்களில் 3Dயை பொறுத்தவரையிலும் ஒஸ்ட்டாகவே தான் இருந்திருக்கு. இந்த டெட்பூல் அண்ட் வொல்வரினுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன் மட்டும்தான் 3D செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக 3Dயெல்லாம் ஃபீல் ஆகலை, நார்மலாகவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ நார்மலாக எடுத்து விட்டாவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். 3Dயாக விடுறது கொஞ்சம் காண்டித்தம் வகையில் தான் இருக்குது.
நீங்கள் பார்த்த தேட்டர்களில் 3D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிவிடுங்க. ஒருவேளை எனக்கு தான் அந்த ஃபீலிங்காக இருக்கோ அப்படின்றது தெரில. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். தமிழ் டப்பிங் பற்றி சொல்லணும்னா தமிழ் டப்பிங்கும் சரி டயலாகும் சரி செம்மையாகவே இருந்துச்சு. அதுவும் ரகுவரன் பிரதரோட வாய்ஸும் சத்யா தன்ராஜ் பிரதரோட வாய்ஸும் இந்த 2 பேரோட காம்போவை ரொம்ப நாள் கழித்து கேட்குறது ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஸோ டப்பிங் வைஸ் செம்மையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கில் பார்க்கலாம். வேறு என்ன மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.